Hello guys, this is Cherry and welcome back to my channel. So channel புதுசா வந்தீங்கன்னா என் பேர் தான் Cherry. சேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய டிராவல் வீடியோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போடுவேன். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா கூர்கில் இருக்கேன். அண்ட் இப்போ கூர்கிலேருந்து நான் வயநாடு கிளம்பி போகிறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:15 ஆகுது. இப்போ தான் வந்து மார்னிங் ஃபுல்லாக போயிட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த எலிஃபண்ட் கேம்பிங்லாம் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கேன் ரிட்டன் ரூமுக்கு. ஸோ கொஞ்ச நேரம் எல்லாத்தையுமே சார்ஜிங் போட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோட பைக்கில் டாப் பாக்ஸை லோட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இன்னும் பில்லியன் பேக்கும் ப்ளஸ் என்னோட டேங்க் பேக்கும் மட்டும் தான் எடுத்துகிட்டு போனோம். அது வரைக்கும் பாருங்கள் மோட்டி. ஸோ மோட்டி அங்கே இருக்குது. அவ்வளோதான், இப்போ கிளம்ப வேண்டியது தான் இங்கேருந்து. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 108 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலி. இட் வில் டேக் லைக் 3 hours அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மாதாஜி சொல்லுது. நம்மளை பற்றி தான் தெரியும்ல. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக தான் போகிறேன். என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ரைடை என்ஜாய் பண்ணிட்டு போகிற வழியெலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீனிக்காக இருக்கும் அது இதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸு. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ, லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைட். Two hours 46 minutes இருந்து 3:28 ரீச் ஆகணும். வீடியோ ஒரு பக்கம் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. வெயில் அடிக்குது பாஸ் பயங்கரமாக, என்னன்னு தெரியல. மத்தியான நேரம் கரெக்டாக கிளம்புறேன். ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம், பட் ஆனால் வந்து அங்கே போயிட்டு ரூம் கண்டுபிடிக்கிறதுக்கு நைட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் கிளம்பிட்டு 1 2 3 ஷிவாய. ஸோ வீடியோ ஒரு பக்கம் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரைடு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் பெட்ரோல் வந்து இருக்குது, 3/4 டேங்க் இருக்குது பெட்ரோல். ரியலி சூப்பரான ஒரு ஹோம் ஸ்டே. என்ன கேட்டால் ஃபுட்டுலேருந்து எல்லாமே எங்கேயே இருக்குது, அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் ஹோம் ஸ்டே உடைய இது எவர் கிரீன். டாட்டா பாபாய் கூர்க் வயநாடு, ஐம் கமிங். வெயில் தான் பயங்கரமாக அடிக்குது, பட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாவே ரெஸ்ட் எடுத்தேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நைட்டு வந்தேன், ஈவினிங் வந்து 6 o'clock என்னமோ வந்து ரூம் எடுத்தேன். ரூம் அங்கே இங்கே தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக எடுத்து செம்ம பசி வர. அதுக்கப்புறமா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு தென் அகைன் ரூமுக்கு வந்து உட்காந்து வீடியோ எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உட்காந்து எடிட்டிங் ஆரம்பித்தேன். ஸோ பாதி எடிட்டிங் பண்ணிட்டு சாப்பிட்ட உடனே மறுபடியும் நைட் சாப்பிட்ட உடனே தூக்கிட்டேன் செம்மையாக. ஸோ மறுபடியும் விடிய காலைல 3 o'clockலாம் மறுபடியும் ஏஞ்சி மீதி எடிட்டிங்கை முடிச்சுட்டு மேன் அதுக்கப்புறமா போயிட்டு அங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு லேப்டாப்புக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எல்லாத்தையும் சார்ஜிங் போட்டு யூடியூபர்ஸ் லைஃப் ரியலி நாட் ஈஸிப்பா. அவ்வளோ ஈஸி கிடையாது நினைக்கிற மாதிரி. ஜஸ்ட்டு வீடியோவில் பார்க்கும்போது எல்லாமே ஒரு செகண்ட் ஷார்ட் மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் அந்த ஒரு செகண்ட் ஷார்ட்டுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் புரியாது. ஸோ நேரத்துக்கு இதை நீங்கள் நியூ இயர் அப்போ தான் பார்த்துட்ருப்பீங்க. எப்படியும் 2020 வந்துட்டுருக்கோம். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். இந்த வருஷம் எல்லாருக்குமே சூப்பராக போகணுன்னு வேண்டிக்கிறேன். ரியலி செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள் அந்த எலிஃபண்ட் கேம்பிங் சைட்டை. ரியலி வேறு லெவல் பாஸ். ஆனால் சத்தியமாக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சிட்டி மாதிரி இருக்கும். இங்கே தான் வந்து ஏடிஎம் எல்லாமே இருக்குது கூர்கில். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே சப்போஸ் அந்த எவர் கிரீனில் ரூம் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வரலாம். நம்ம எதனா ஃபுட்டு ஒரு வேளை உங்களுக்கு அங்கே சாப்பிடுவானா வெளியே வந்து சாப்பிடணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே இங்கே வரலாம். ரோடு படு மோசமாக இருக்குது. அங்கேருந்து ஃபுல்லாக பாத்தோல்ஸாக இருக்குது. இன்னும் 95 kilometers மோர். ஜஸ்ட்டு வந்து ஒரு 13 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இருக்கக்கூடாது ரோடு ஃபுல்லாக. எனக்கு இது யமஹாவில் பிடிச்சது என்னன்னா அந்த சஸ்பென்ஷன் தான் பாஸ். ரியலி நான் தொம்முன்னு எதனா ஒரு பள்ளத்தில் டக்குன்னு ஸ்பீடாக போகும்போது விடும்போதெல்லாம் எப்படி தான் தாங்குதோ தெரியல. நானும் நினைப்பேன் அவ்வளோதான் சஸ்பென்ஷன் பெண்டாக இருக்கும், ரிம்மு கிராக்காக இருக்கும், அதாகும் இதாகும்ட்டுன்னு. ஆனால் ஸ்ட்ராங் வாய் வச்சுதானா எதாவது கூட கடவுளே என்னன்னு தெரியல. இந்த ரைடில் மட்டும் முக்கால்வாசி யாருமே இல்லாத ரோட்டில் நான் மட்டும் தனியாக ஓட்டின்னு இருக்கேன். அண்டு வயநாடில் என்ன நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல பாஸ். அங்கே போயிட்டு தான் வந்து பிளான் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன பார்க்கணும் எல்லாமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ போன உடனே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கரிக்காடு அப்படின்ற ஒரு ஊருக்குள்ளே தான் போயின்னு இருக்கோம். ரோடு இப்படியே தான் இருக்குமா இல்லைனா கொஞ்சம் ப்ராடாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கண்டிப்பாக வந்து ஹைவேலாம் வராது. பட் தென் வந்து இந்த மாதிரி ரோடு இல்லாமல் கொஞ்சம் பாருங்க லாரியே இதில் தான் வருதா. சூப்பர். நான் கிடைக்கிறேன். நம்ம இறங்கி வழி விடுறதுல தப்பே கிடையாது. இல்லைன்னா அவன் நம்மளை ஏற்றிட்டு போயிடுவான்.
சிட்டி உள்ள வந்திருக்கோம். பூனம்பேட் சம்திங் சிட்டி உள்ள. என்ன ஒரு ஃபன்னியான விஷயம் நடந்ததுன்னா, 2 ரோடு இப்படி ஒன்று பிரிஞ்சு இருந்தது. நான் சரி ஓகே இதில் கூகுள் மாதாஜி வந்து ரைட் எடுக்க சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரைட்டு பூந்துட்டேன். பார்த்தா வந்து இந்த ரோடு வழியாக போயிட்டு இப்படி வரணும் போல இருக்குது. இது ஒன் வே போல இருக்குது. ஆக்சுவலாக அது ஒரு போர்டு மாட்டி இருக்கக்கூடாது. ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்காரன் அசிங்கமாக திட்டலாம்ல. ஜஸ்ட் வந்து இது ஒன் வே அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் ட்ரஸ்டிங் கூகுள் மாதாஜி இஸ் அ வெரி பிக் மிஸ்டேக். இன்னும் நம்மளை எப்போ வேணால் கவுத்து விடும், எங்கே வேணால் மாட்டி விடும். அதனால் போலீஸ் இருந்தாங்கன்னா என்னத்துக்கு என்னை பிடிச்சி ஃபைனை போட்டிருப்பாங்க. கேரளா உள்ள என்ட்ரு ஆகிட்டோமான்னு மாதிரி இருக்குது எனக்கு. லாங்குவேஜ் எனக்கு கேரளாவா கன்னடாவானே எனக்கே புரியல பாஸ். So something check while check post. Sorry? Sir, how are you going? Going to Wayanad. This is Kerala border check post. We want to check you out. Okay? Okay. Camera. Mic. Gloves, plastic charger. RC book papers. वो ट्रांसपेरेंट है. Why this much tight security? This is time for New Year. Oh, yeah, New Year. New Year. Thank you. Thank you. Is there any other check post like this? No. In the way? ஸோ ஆக்சுவலாக வந்து நியூ இயர் வர்றதுனால பார்ட்டி பண்ணுறதுக்கு எதனா ட்ரக்ஸ் எதனா எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ ஒரு டைட் செக்அப். நான் கேட்டேன் ஃபுல்லாக பேக்கெட்லலாம் கை விட்டுலாம் தெரிறாரு எதனா இருக்கா இல்லைன்ட்டுன்னு. அதான் கேட்டேன் என்ன அவ்வளோ என்ன செக் பண்ணுறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை நியூ இயர் 60 days சொல்கிறேன். நியூ இயர் இஸ் கம்மிங் ரைட் தட்ஸ் வை அப்படின்னு சம்திங். என்ன இது வரைக்கும் எந்த ஒரு செக் போஸ்ட்லேயுமே கிட்டத்தட்ட நான் ரைட் பண்ண ஆரம்பித்து எத்தனையோ 1000 kilometers ரைட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எந்த ஒரு செக் போஸ்ட்லேயுமே இவ்வளோ செக் பண்ணது கிடையாது பாஸ். உட்காந்து இதை ஓப்பன் இது டிரான்ஸ்பரன்சி. ஆக்சுவலி டிரான்ஸ்பரன்சி இப்போ ஓப்பன் பண்ணிப்பேன். நான் சொல்கிறேன் இட்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டுன்னு. ஐயோ செம்ம பண்ணு போங்க. எனக்கு தூக்கம் வந்திருந்ததெல்லாம் போயிடுச்சு. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல எனக்கு. பட் ஆனால் அவரோட ஜாப் அவர் பண்ணுறாரு, வெறும் சொல்ல முடியாது. ஸோ இன்னும் 44 kilometers மோர். ஆக்சுவலி கேட்டேன் இதுக்கப்புறம் இதே மாதிரி எதனா செக் போஸ்ட்டை செக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அது மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாரு. ஸோ எங்கன்னா ஸ்டாப் பண்ணுவோம், எதனா ஷாப் வந்தா. ஸோ இப்போ இங்கே தான் நிப்பாட்டி வந்து ஒரு காஃபி ஒன்று குடித்தேன். அண்ட் இப்போ எங்கே கிளம்ப போகிறேன். ஆனால் ரியலி வந்து செம்ம ஃபன்னியாக இருந்தது பஸ் அவங்க செக் பண்ணது. ஏன்னா இது வரைக்கும் யாருமே அது மாதிரி அவ்வளோ இதுவாக டீப்பாக செக் பண்ணது கிடையாது எந்த ஒரு செக் போஸ்ட்லேயுமே. மேபி செக்யூரிட்டி ரீசன்ஸ் அவ்வளோ டைட்டாக இருக்கலாம் தெரில. அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2:19 ஆகுது. ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 46 kilometers நினைக்கிறேன். கரெக்ட், இன்னும் 44 kilometers ஆக்சுவலி. 1 hour 10 minutes ரைட் அப்படின்னு சொல்லுது. அண்ட் ஃபியூலும் ஆஃப் டேங்க் இருக்குது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போயிடலாம். ஸோ எதுக்காக வந்து மொபைலை அப்படி வச்சுருக்கேன் மீன்ஸ் இந்த டைரெக்ஷனில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா, சார்ஜிங் போடும்போது வந்து இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக டேங்க் பேக்கில் இடிக்கிறதுனால வந்து இது வளைஞ்சிருது. ஸோ அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இப்படி செட் பண்ணி வச்சேன். அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் கோவாலேருந்து கிளம்பும்போது வந்து சார்ஜர் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் ஒரு vlogல. ஆக்சுவலாக வந்து அதை மறக்கலை பாஸ். சார்ஜரை தூக்கி நான் வந்து பில்லியன் பேக்கில் போட்டுட்ருக்கேன். மறந்துட்டேன்னு நினச்சி நான் ஒரு 200 rupees கொடுத்து தேவையில்லாமல் இந்த கேபிள் வர வாங்கினேன் பாஸ். நான் அப்பயே நினச்சேன் ஆக்சுவலாக இருக்கும் எங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாத்தையுமே எடுத்து வச்சேன். ஸோ இதை மட்டும் எப்படி விட்டுருப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருந்தேன். நினச்ச மாதிரி ஆயிடுச்சு கடைசியில்.
காய்ஸ் ஆக்சுவலாக வயநாடு ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா சரி ஓகே அங்கே எதாவது ரூம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நான் வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதனால தான் அப்படியே வந்து அதை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து ஒரு 21 கிலோமீட்டர்ஸ் இருக்குது வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு. பட் ஆனால் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து எதனா ஒரு ரூம் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு நாளைக்கு மார்னிங் போய் விசிட் பண்ண போகிறேன். கூட என் ஃப்ரெண்ட்லாம் சொன்னதை கேட்டு சார் ஓகே பயங்கர சீனிக்காக இருக்கும் போல இருக்குது ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு யோசிச்சது என்னென்னா கோழிக்கோடு போயிட்டு கோழிக்கோட்லேருந்து அதுக்கப்புறமா வயநாடு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். அந்த ரூட் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருந்தது. நான் வீடியோஸ்லாம் பார்த்தேன். பட் ஆனால் சரி ஓகே கோழிக்கோடு எதுக்கு போகணும், நான் ஆல்ரெடி போயிருக்கேன் கோழிக்கோடுக்கு. சரி மறுபடியும் எதுக்கு அங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே இப்படி வரலாம்னு நினச்சி வந்தேன். பட் ஆனால் அவ்வளோ ஒன்றும் சீனிக்காலாம் இல்லை இந்த ரூட்டில் உங்களை காட்டுற அளவுக்கு. ஸோ காய்ஸ் அட்லாஸ்ட் வந்து ரூமுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரூமு. கொஞ்சம் லைட்டாக காஸ்ட்லியான ரூம் தான், பட் ஆனால் பரவாயில்ல. ஸோ 1400 ருபீஸ். இது ஆக்சுவலி ஹோம் ஸ்டே இது. ஸோ வந்து இன்னையோட டே ஓவர். இதோட வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ண போகிறேன். எதனா ஒரு ரீசனுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் அண்ட் ரிப்பீட் அகைன் guys. See you in the next video. Till that, signing off your cherry. Tata bye bye. Subscribe करो चैनल. बाय.